சுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கூட மார்க் சுவிசேஷத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்த வேளையிலும் கூட எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும் நாமத்தை நீர் மயப்படுத்தி கொள்ளும். இந்த மார்க் சுவிசேஷத்திலே எங்களுக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கிறீரோ அத்தனையும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை ஒரு விசை கூட நீர் எங்களுக்கு தருவீராக. வசனத்தை தியானித்து வசனத்தில் உள்ள சத்துவங்களை எடுத்துக்கொண்டு உமக்காக சாட்சியாய் வாழக்கூடிய கிருபை ஒரு விசை கூட தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க போகிறது. இந்த மார்க் சுவிசேஷத்தில் ஒரு ரகசியத்தை பற்றி சொல்வார்கள். அதுன்னா இட் ரிவீல்ஸ் மெசியானிக் சீக்ரெட்ஸ். மேசியா இயேசுராஜா, மேசியா என்றால் ரட்சகன், சேவியர். ஜீசஸ் நம்ம லைஃப்பில் பல ரோல் ப்ளே பண்ணுவார், நிறைய ரோல் ப்ளே பண்ணுவார். அதில் மெயின் ரோல் மேசியா. மேசியா என்றால் என்னுடைய ரட்சகன். எண்ணிக்கை கடங்காத அற்புதங்கள், எண்ணிக்கை கடங்காத அதிசயங்கள், எண்ணிக்கடங்காத நன்மைகள், தன் ஜீவனையே அவர் கொடுத்த காரியங்களிலே துவக்கமான இன்ட்ரோடக்டரி ரோல் நமக்கு கொடுக்கப்பட்டது மார்க் சுவிசேஷன் வாயிலாக தான். இந்த சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்வார்கள். ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கிற இந்த காஸ்பல் மார்க்கு, லூக்கா, மத்தேயு, இது 3. யோவான் அது நான் சினாப்டிக். அது பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஃபுல்லாகவே வேறு வகையில் யோவான் எழுதியிருப்பார். இந்த ஃபேன் மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க, ஸ்தோத்திரம். ஸோ மேசியாவின் ரகசியங்களை பற்றி நமக்கு சொல்லியிருப்பார். அதில் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பார். இன்றைக்கி 5 அப்போ 2 மீனை ஆண்டவர் அதிசயமாக போஷித்தது. யோவான் ஸ்நானகனை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பார். யோவான் ஸ்நானகன் அப்படி மரிச்சார். ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் ப்ராஃபட். ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்ததில் யோவான் ஸ்நானகன் போட பாக்கியசாலிகள் இல்லை என்று சொல்லப்பட்ட யோவான் ஸ்நானனுடைய முடிவை பற்றி இன்றைக்கி சொல்லியிருப்பார். நாசரேத் அவங்க ஊரை பற்றி ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுத்துருப்பார். ஜீசஸ்க்கு தன்னோட சொந்த ஊரில் ரெஸ்பெக்ட் இல்லை. ஜீசஸை அவங்க ஊரில் நிற்க வச்சு நீங்கள் ஓட்டு கேட்டுருந்தீங்கன்னா ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அந்த லெவலுக்கு ஜீசஸ்க்கு, நல்ல மனுஷனுக்கு கெட்ட பேர். ஆக சொந்த ஊரில் ஜீசஸ்க்கு என்ன இல்லை, அதுக்கு ஜீசஸ் ஒரு வசனமே கோட் பண்ணியிருப்பார். ஒரு தீர்க்கதரிசிக்கு அவன் ஊரில் என்ன இருக்காது, மரியாதை இருக்காது, கனம் இருக்காது என்பதை பற்றி. இன்றைய சாப்டரில் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் 56 வசனங்கள் இருக்கிறது. சரியா? 56 வேர்சஸ். ரொம்ப ஸ்பீடாக சொல்லியிருப்பார். ரொம்ப ஸ்பீடாக கடன்னு போயிருப்பார். மார்க் சுவிசேஷத்தில் நீங்கள் படிக்கும்போது ஜீசஸ் ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டாக இருப்பார். இவர் தேவகுமாரன், இவர் மேசியா, இவர் பாடுபட்டார், பாடுகள் மத்தியில் ஊழியம் செய்தார் என்பதெல்லாம் சொல்லியிருப்பார். மார்க் சுவிசேஷம் நீங்கள் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கு நீங்கள் அதை கொடுக்கலாம். அவங்க அதை படித்தா அவங்களுக்கு புரியும். மத்தேயு சில நேரம் புரியாது, அந்த பண்டிகைகள்லாம் புரியாது. யோவான் ஆழமான மனிதர்களுக்கு புரியும். அண்ட சராசரம் உருவாகுவதற்கு முன்பாக இயேசு அப்படிங்கிற. இப்போ மார்க் இஸ் பீன் ரிட்டன் டு தி ஜென்டைல் நான் ஜூவிஷ் ஆடியன்ஸ். இதை யூதர்கள் படித்தாங்க, ஒன்றுமே இல்லையே அப்படின்வாங்க. அதுக்காக தான் அவங்க மத்தேயு படிப்பாங்க. ஓகே, ஹல்லேலூயா. இந்த மார்க் சுவிசேஷத்திலே இன்றைக்கு 6ஆம் அதிகாரத்தில் வந்துட்டு 6ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு இருக்கும்போது இதுக்கு என்ன டைட்டில் கொடுக்குறதுன்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்குள்ள ஒரு தாட் வந்துச்சு. ரிஜெக்டட் பட் ஸ்டில் ஹீ பர்சிஸ்டட். ஆமேன். தமிழில் எப்படி சொல்லணும்னா, எதிர்க்கப்பட்டார் ஆனாலும் அவர் தொடர்ந்து ஊழியம் செய்தார். இங்கிலீஷில் சொன்னால் ரிஜெக்டட் பட் ஸ்டில் ஹீ பர்சிஸ்டட். தமிழில் சொல்லணும்னா எதிர்க்கப்பட்டும் தொடர்ந்தார். எதிர்ப்புகளின் மத்தியிலும் தொடர்ந்தார். கிறிஸ்டியன் லைஃப்பில் எதிர்ப்புகள் என்பது எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆமென், ஹல்லேலூயா. we need to be prepared for it. இவைகள் வரும், அவைகளின் மத்தியிலும் தான் நான் ஊழியம் செய்தாக வேண்டும். ரிஜெக்ஷன்ஸ் வரும், அதன் மத்தியிலும் தான் நான் ஊழியம் செய்ய வேண்டும். சபை எதிர்க்கும், கனம் இல்லாமல் போகும். நோபடி வில் ரெஸ்பெக்ட் யூ. உங்களை பார்த்து யாரும் ஸ்தோத்திரம் சொல்ல போகிறதில்ல, உங்களுக்கு யாரும் மாலை வைக்க போகிறதில்ல, உங்களுக்கு யாரும் கட் அவுட் போட போகிறதில்ல. நோபடி இஸ் கோயிங் டு கேர் ஃபார் யூ.
நீங்கள் அற்புதம் அதிசயம் அடையாளங்கள் செய்தாலும் இவர் எப்படி ப்ரே பண்ண நடக்குது, எதனா பண்ணிட்டு வந்திருப்பாங்களோ என்கிற ஒரு ராங் தாட் தான் வரும். நீ தகுதி இல்லாத ஆளாயிற்றே என்று சொல்லுகிற நிலை வரும். இவைகள் மத்தியிலும் உங்கள் ஆடுகள் போஷிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியாகவும் உணவு ரீதியாகவும் he fed his disciples, he fed his people physically, spiritually, emotionally, mentally, எல்லா வகையிலும் தன் ஆடுகளை போஷித்தார். இதை தான் மார்க் சுவிசேஷகன் ஸ்பீடா நமக்கு சொல்லித்தரப் போகிறார். ஹல்லேலூயா. முதல் பகுதி நாம் பார்த்தோம் என்றால் he was rejected in his hometown. வசனம் சொல்கிறது, அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார், அவருடைய சீஷரும் அவருடைய கூட வந்தார்கள். அவர் வளர்ந்த ஊர் எந்த ஊருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் யாருங்க? நசரேயன். ஹல்லேலூயா. இதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்பாருங்க. ஓய்வு நாளான போது ஜெபாலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு, செகண்ட் வர்ஸ், ஆச்சரியப்பட்டு இவைகளெல்லாம் இவனுக்கு எங்கே இருந்தது? இவன் கையினால் எப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவருடைய சகோதரன் அல்லவா? இவன் சதுருகளிலும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்களே அல்லவா என்று சொல்லி அவரை குறித்திடல் அடைந்தார். Where did this man get these things? எங்கே கிடச்சிச்சு? கவனிங்க, நான் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கேன். எங்கே கிடச்சிச்சு? டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கிடச்சிச்சு. பாஸ்டர்மா சட்டம் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கிடச்சிச்சு. டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் கிடச்சிச்சு. அற்புதம் செய்கிற வர எங்கே கிடச்சிச்சு? எங்கேயும் காலேஜுக்கு போலியே, இவங்க எங்கேயும் போலியே. நீங்கள் ஜெபித்தா கிடைக்கும், அது மக்கள் மத்தியில் ஒன்றும் கிடைக்காது. அந்த அதிசயம் ப்ரே பண்ணும்போது பலிக்கும். அவங்க கேள்வி கேட்குறதும் அவங்க எதிர்பார்க்குறதும் சரியானதில்லை. என்ன நடந்துச்சு? இயேசுக்கு 30 வயசுக்கு தச்சனாச்சே, நான் தானே ஸ்டூல் செய்ய சொன்ன, அவர் செஞ்சு கொடுத்தாரு, நல்ல வேலைக்காராச்சே. என்ன நடந்தது? இவர் கார்பெண்டர் அல்லவா? இவங்க அண்ணன் தம்பி எல்லாம் கார்பெண்டரி ஒர்க் தானே பண்ணுறாங்க. என்ன நடக்கிறது? எப்படி இந்த கார்பெண்டர் இப்படி வந்தார்? ஹவு கேன் திஸ் மேன் பிகம் லைக் திஸ்? இயேசு பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் கார்பெண்டர், அவங்க அண்ணன் எனக்கு ஃப்ரெண்டாச்சே, அவங்க தங்கச்சி எனக்கு ஃப்ரெண்டாச்சே, நாங்கள் ஒன்றா படித்தோமே என்றெல்லாம் சொல்லி மேரியோட பையனாச்சேவன் என்று சொல்லி இடரல் அடைந்தார்களாம். நாவ் நீங்கள் ஒரு ஊழியக்காரனுக்குள் எதை பார்க்கிறீர்கள்? ஆமென். நம்ம சபை ஆரம்பித்த ஆதி காலத்தில் சிலர் நம்ம சர்ச்சுக்கு வந்தவங்க, உங்கள் பாஸ்டர் எந்த ஊர், எந்த ஸ்கூலில் படித்தார், எங்கே வளர்ந்தார், அவங்க சொந்தக்காரங்களே யார்? அதே கேள்விகள். எதுக்கு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? இடரல் தான் அடைவீங்க. ஹல்லேலூயா. We don't want all those things. அவர் யோசேப்பினுடைய வளர்ப்பு மகனாய் அதிசயம் செய்ய போகிறதில்ல, மரியாளுடைய மகனாய் அதிசயம். அவர் தேவகுமாரனாக தான் ஹெல்ப் பண்ண போகிறார். இன்றைக்கி ஊழியம் செய்கிற வந்திருக்கிற நம்ம ஃபேமிலி சப்போர்ட் யாருக்கும் தேவையில்லை, நம்ம படித்த சப்போர்ட் யாருக்கும் தேவையில்லை. அந்த இயேசு என்கிற நாமத்தை தரித்து கொண்டு கொடுக்குறோமே, அதில் தான் ஊழியம் செய்ய போகிறோம். Who cares? If they are going to know more about you, they will get offended. நீங்கள் எந்த ஊர், எந்த பேர், எங்கே சாப்பிட்டீங்க, எங்கே தூங்குனீங்க, எங்கே படிச்சிங்க, உங்கள் பெருமை என்ன, உங்கள் பேர் என்ன, உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்குது, உங்கள் கையில் எவ்வளோ சொத்து இருக்குது, ஓ என்ன இவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்ற பேர் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கையில் இருந்தாலும் ஜனங்கள் அடைவார்கள், இல்லை என்றாலும் ஜனங்கள் இடரல் அடைவார்கள். ஹல்லேலூயா. We doesn't need to know everything about people, everything about pastors, everything about this man, that man, blah 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 blah. அதை தான் பேசுவாங்க. பேச வேண்டாம். இயேசுவை பற்றி பேசும்போது அவங்க அம்மா பேர் தெரியுது, அவர் வளர்ப்பு தந்தை பேர் தெரியுது, அவங்க அண்ணன் தம்பி பேர் தெரியுது, தங்கச்சிங்க பேர் தெரியுது, அவர் ப்ரொஃபஷன் பேர் தெரியுது, எல்லாம் தெரியுது. பிரயோஜனம் என்ன? இடரல் அடைந்தார்கள். இயேசுனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளவில்லை. என் திருச்சபையே, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மார்க் என்கிற அந்த ஞானி எழுதுகிறான், ஜான் மார்க், பேதுருனுடைய சீஷன், பவுல் அப்போஸ்தலனுடைய சீஷன் எழுதுகிறான், இயேசுவை பற்றி அதிகம் தெரிந்து கொண்டவர்கள் இடரல் அடைந்தார்கள், இயேசுனுடைய வார்த்தையை பற்றி அதிகம் தெரிந்தவர்கள் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. his countrymen, அவருடைய தேசத்தார். 4-6 வரைக்கும் படித்தோம் என்றால், அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டில் என்று வேறெங்கும் கனவீனம் அடையான். அங்கே அவர் சில நோய்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார் என்று வேறொரு அற்புதம் செய்ய கூடாது. அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். புறப்பட்டாருங்க அந்த இடத்தை விட்டு. ஒரு ரகசியத்தை சொன்னார். A prophet is not without honor. ஒரு மனிதனுக்கு அவன் கிராமத்தில் மரியாதை இல்லை என்று, கனம் இல்லை என்று. He marveled. உலக ரட்சகரே ஆச்சரியப்பட்டார், இவ்வளவா என்று. அப்படி என்னங்க ஜீசஸோட ஊர்? ஆமென். ஜீசஸோட ஊர் பேர் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம்.
நாசரேத். மறக்காதீங்க. ஆமென். நாசரேத் இன்றைக்கு ஒரு பெரிய ஃபேமஸான பிளேஸாக இருக்கிறது, டூரிசம் ஸ்பாட். ஆமென். அவர் வளர்ந்த கிராமம் அதுதான். அவர் பிறக்க வேண்டியது பெத்லகேமிலே, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே அவர் பிறப்பார். அவர் நாசரேத் ஊரிலே வளர்கிறபடியால் அவர் நசரேயன் எனப்படுவார். ஆமென். ஒரு ஹம்புலான ஒரு பிகினிங், சாதாரணமான ஒரு வாழ்க்கை, ஒரு உண்மையான வாழ்க்கை, ஒரு ஏழ்மையான வாழ்க்கை. கலிலேயா கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு சிறு கிராமம்தான் இந்த நாசரத் என்கிற ஊர். இந்த நாசரத் ஊரில் நிறைய பேகன், அதாவது உலகத்து ரீதியான ரோமர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், க்ரீக் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால பல உலக ரீதியான ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிபாடுகள் கூட இருந்தது. இவைகள் மத்தியில் இந்த நசரேயனாகிய இயேசு பிறந்து வளர்கிறார். ஆமென். அந்த இடத்துல அந்த நசரேய ஊரில் அதிகமாக அன்றைக்கு இயேசு வாழ்ந்த காலத்தில் பேசின மொழி அராமிக் மொழி. ஆமென். இந்த அராமிக் மொழியில் இயேசுவா என்கிற பெயரோடு கூட இயேசுவா இருந்தாராம். இயேசுவா என்றால் தேவன், யெகோவா தேவன் ரட்சிப்பார் என்ற அர்த்தமா. இயேசுவோட பேர், உங்கள் இயேசு பேர் என்ன பேருங்க? ஆமாம், இயேசுவே நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா யெகோவா தேவன் என்னை ரட்சிப்பார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் வாய் திறந்தாலே பரலோகத்தை பற்றி தான் பேசினார். 12 வயதில் எருசலேம் தேவாலயத்துக்கு சென்றார். ஆச்சரிய விதமாய் பேசினார். வேதப்பராகர்களும் ஞானிகளும் ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் ஆச்சரியப்படத்தக்கதாக பரலோக தேவனை பற்றி பேசினார். பரலோக தந்தையினுடைய அன்பை பற்றி பேசினார். பரலோக தந்தையினுடைய கிருபையும் இரக்கத்தை பற்றி பேசினார். பரலோக தந்தையினுடைய மன்னிப்பை பற்றி பேசினார். அதே நாசரத்தூரை சேர்ந்த இயேசு கடைசியாக 33வது வயதிலே எருசலேமுக்கு சென்றார். போனவர் திரும்பி வரவே இல்லை. உயிர் தெழுந்த பிறகு தன் சீஷர்களோடு கூட கலிலேயாவுக்கு வந்தார். கலிலேயா கடற்கரையிலே நடந்தார். ஆமென். அல்லேலூயா. இதாங்க இந்த நாசரத்தூர். He started his divine mission in Nazareth. He demonstrated extraordinary miracles, but still people had unbelief. அவர் இவ்வளவு அதிசயம் அற்புதங்கள் செய்த பிறகும் அன்பிலீஃபில் இருந்த அந்த நாசரத்தூர் இன்றைக்கும் உலகத்திலே அநேக மக்கள் வந்து பார்க்கத்தக்கதான ஒரு கிராமமாக இருக்கிறது. ஆமென். அந்த கிராமத்துக்கு ஒருவேளை போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆண்டவர் இன்றைக்கி நம்ம கொடுத்து இஸ்ரேல் கூட்டு போனார்னா கூட நம் கால்கள் படப்போகிற இடத்தில் இயேசுவின் கால்கள் ஒரு நாள் பட்டது என்பது தான் நல்ல செய்தி. ஆமென். ஆனால் அந்த ஊரில் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கி ஜீசஸ் இந்த பூமிக்கு இப்போ வந்தார்னா, அந்த நாசரத்தூரா இந்த பட்டாபுரமில் உள்ள இந்த சபையானா அவர்களை கூட அவங்கள கூட இப்படி பேசிட்டாரு, நம்மளை அவர் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா இத்தனை பேரும் அவரை நம்பி தான் நம்ம இருந்து கொள்ளும். இயேசுவா, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஆமென். The time which he lived in planet earth was not used properly in Nazareth. இயேசு இருந்தார், அவர்கள் உபயோகப்படுத்தி கொள்ளவில்லை. இன்றைக்கு இயேசு இங்கே இருக்கிறார், நீங்கள் நானும் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். Our God is a potential God. Our Jesus is a potential Jesus. What potential? He has got power to heal you. உங்களை சுகமளிக்க வரம் இருக்கிறது, உங்களை ஆசீர்வதிக்க வரம் இருக்கிறது, உங்களை பலப்படுத்த வரம் இருக்கிறது, உங்களை வாழ வைக்க வரம் இருக்கிறது. இந்த இயேசு உங்கள் அருகிலே இருக்கிறார். அன்றைக்கு அந்த நாசரேத்தூர் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போனது போல நீங்கள் நானும் இருக்கக்கூடாது. நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லாமா, இயேசுவே நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணினார், சுற்றி திரிந்தார். எப்பொழுது ஜீசஸ் ஆல்வேஸ் டஸ் நாட் மூவ் இண்டிவிஜுவலி. ஜீசஸ் ஆல்வேஸ் டஸ் டீம் ஒர்க். புரிஞ்சுங்க, திரும்ப திரும்ப கர்த்தர் நம்ம கையில் பேசி கொண்டிருக்கிறார். ஆமீன். யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். நீங்கள் எவ்வளோ பலமான ஆளாக இருந்தாலும் நீங்கள் தனியாக தான் ஆப்ரேட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் விழப்போகிறீர்கள் என்ற அர்த்தம். ஆமீன். தனிமையில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல. ஜீசஸ் இன்னைய சாப்டரில் தனியாக போய் ப்ரே பண்ணுவார். ஆனால் மினிஸ்ட்ரின்னு வந்தால் டீமாக தான் ஆப்ரேட் பண்ணுவார். எத்தனை பேரையா எடுத்துக்கலாம், எவ்வளோ பேரையா கூட்டு போகலாம், எத்தனை பேர் போகிற வேன் வாங்கலாம், ஒரு ட்ரிப்பில் எத்தனை பேர் தான் கூட்டு போகலாம்? 12 பேரை இயேசு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேருங்க? 12 பேர், 12 people. ஜீசஸ்க்கு ஒரு இன்னர் சர்க்கிள் இருந்தது, அது 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான். இங்கே 12 பேரை அழைத்து ஊழியத்துக்கு அனுப்புகிறார். The principle to do ministry. Amen. The do's and don'ts to do ministry. The checklist before starting ministry. Then the count
to start ministry. 12 people. கைத்தடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? The power that should be operated while doing ministry. பாஸ்டர் அம்மா சொல்லும்போது சொன்னாங்க 3 விஷயத்தை செய்யணுமா. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், பிசாசுகளை துரத்தணும், வியாதிகளை சொஸ்தமாக்கணும். முடியுமா? முடியும். நம்மளால் அல்ல, நம்மை அனுப்பினவரால். அல்லேலூயா. நம்மை அனுப்பினவர் பெரியவர். சொல்லுங்க, என்னை அனுப்பினவர் பெரியவர், என்னை அனுப்பினவர் பெரியவர், என்னை அனுப்புகிறவர் பெரியவர். யாருக்குங்க ஐயா சொல்லுவீங்க? ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு. தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏற்றுக்காத ஜனங்க கையில் பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவருடைய உங்கள் காலில் உள்ள பாதரட்சியில் உள்ள தூசியை உதறி தள்ளிவிட்டு போங்கன்னு சொல்கிறார். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நமக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் ஆயுசு காலம் கேட்காதவனையே கூப்பிட்டு சொல்லிட்டு கிடப்போம். நோ. ஆமென். பார்க்கலாமா? இந்த 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 பாட்டில் 7லேருந்து 13 வரைக்கும் படித்தோன்னா 12 பேரை அழைக்கிறார். இப்போ எதையும் கொண்டு போக வேணாம். Don't take anything for the journey. A simple staff is enough. தடியை மட்டும் எடுத்துக்கொண்டா போதும். பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. தடியை மட்டும் எடுத்துக்கொண்டு போ. பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். 2 ட்ரெஸ்ஸு கூட உனக்கு இல்லை. ஆமீன். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்வீட்டை விட்டு புறப்படும் வரைக்கும் அங்கேயே தங்கியிருங்கள். டோன்ட் கோ ஹியர் அண்ட் தேர். இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் போகாதீர்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடத்தை விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்திருக்கிற தூசி என்ன பண்ணுங்க? உதறி போடுங்கள். ஆமென். நீங்கள் போய் ப்ரீச் பண்ணுங்க. அவங்க ஏற்றுக்கலன்னா என்ன பண்ணுங்க? கால்களில் உள்ள தூசியை உதறி தள்ளிவிட்டு அந்த விடத்தை என்ன பண்ணுங்க? வந்துருங்கள். ஆமென். என்னையா சொல்லணும்? மனம் திரும்புங்கள் என்று சொல்ல வேண்டும். ஆமென். இந்த 12 பேரையும் இன்னும் பிரிச்சாரு, 2 பேராக அனுப்பினார். ஆமென். ஸோ மினிமம் பீப்புள், மினிமம் கிரைட்டீரியா, மினிமம் கவுண்ட் டு கோ டு அ ஹவுஸ் இஸ் 2. 2 பேர். ஆமென். சாப்பாடு பை எதுவுமே இல்லை, நீங்கள் போய் ஒரு சிம்பிள் லைஃப் வாழுங்கள் என்று சொன்னார். ஆமென். அவர்கள் புறப்பட்டு போனார்கள், சுவிசேஷத்தை பற்றி பிரசங்கித்தார்கள். ஆமென். அநேக பிசாசுகளையும் அநேக நோய்களையும் எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். நம்ம கையில் எப்போதும் ப்ரேயர் ஆயில் இருக்கணும். ஆமென். அற்புதம் இயேசு சொன்னது நடக்கும். அந்த வசனத்தை குறித்து வச்சிங்க. 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி நான் எண்ணெய் பூசி ஜெபிப்பேன். வி நீட் பைபிள் எவிடன்ஸ். ஹல்லேலூயா. இயேசு போய் ஜெபம் பண்ண சொன்னாரா? வியாதியை சுஸ்தமாக சொன்னாரா? பிசாசுகளை துரத்த சொன்னாரா? சுவிசேஷத்தை பிரசங்க சொன்னாரா? சுவிசேஷம் என்னதுங்க? இதில் மனம் திரும்புங்கள். நம்ம என்ன சொன்னோம்? சுவிசேஷம் என்னது? இயேசு உன்னை நேசிக்கிறார். இல்லை இல்லை, இயேசு உன்னை மனம் திரும்பும்படி சொல்லுகிறார். மெசேஜ் வாஸ் வெரி ரஃப். ஏன் தெரியுமா? ஜனங்க அன்புக்காக ஏங்குறதை விட, கொஞ்சம் லிசன் பண்ணுங்க, பாவ மன்னிப்பு கிடைக்குமான்னு ஏங்குற கூட்டம் தான் ஜாஸ்தி. அன்புக்காக ஏங்குற கூட்டம்லாம் இல்லை. நம்ம தான் மாற்றி புரிஞ்சுக்கிட்டோம். அன்புக்காக ஏங்குற கூட்டம் வந்து அந்த சர்ஃபேஸ் லெவல், மேல் மட்டத்தில் எனக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உள் மட்டத்தில், ஐயா நான் பெரிய தப்பு பண்ணின்னு இருக்கேன், நான் பெரிய பிரச்சனையில் மாட்டின்னுக்கிறேன், என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற செய்தி தான் உள்ளே இருக்கும். ஜீசஸோட செய்தி ஆழமாக இருக்கும். மனம் திரும்பு, மனம் திரும்பினால் உன்னை காப்பாற்றுகிறேன். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல்லாக சொல்லி கொடுத்தார். நம்முடைய செய்தியினுடைய 2வது பகுதிக்கு வருகிறோம். மார்க்கு சுவிசேஷகன் ஜீசஸை பற்றி நமக்கு சொல்லி, ஜீசஸோட எதிர்ப்புகள் மத்தியில் அவர் ஊழியம் செய்திருக்கிறதை சொல்லி, ஜீசஸுக்கு முன்பதாக வந்த a person who was pioneer to Jesus, இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக வழியை ஆயத்தம் படுத்தின யோவானை பற்றி நம்ம கையில் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறார். இயேசுக்கு முன்பதாக வந்தவர் யாருங்க? யோவான். யோவானுக்கு முன்னாடி 400 வருஷம் இருண்ட காலம். அதுக்கு முன்னாடி யார்? மல்கியா தீர்க்கதரிசி. அப்படியே போயிடுது. கிளியராக பைபிள் ஆதாம்லேருந்து அழகாக நம்மளை கொண்டு வந்து நம்ம நிறுத்தியிருக்கு. இப்போ யோவான் ஸ்நானகனை பற்றி படிக்கும்போது, இவ்வளோ பெரிய பரிசுத்தமான ஒரு ஊழியக்காரன் யோவான் ஸ்நானகன் யாருடைய ஆவியை உடையவனாக இருந்தான்? எலியானுடைய ஆவி. ரைட். கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எலியாவையும் யோவானையும் கோரிலேட் பண்ணுறாங்க. எலியாவுக்கும் யோவானுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன்னா எலியா ஆரம்பித்து வச்ச பைபிள் ஸ்கூல். ஆமென். எது வரைக்கும் கண்டினியூ ஆச்சு? யோவான் ஸ்நானகன் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. எலியா ஆரம்பித்து வச்ச பைபிள் ஸ்கூல் யோவான் ஸ்நானகன் வரைக்கும். எலியா போலயே நிறைய பேர் மிமிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எலியா மறைச்சு போயிட்டார். எலிசா யார் மாதிரி தான் இருப்பார்? எலியா மாதிரி தான் இருப்பார்.
அவங்க சீஷர்கள் யார் மாதிரி தான் இருப்பாங்க? எலியா போல தான். எல்லாம் ஒட்டகமயிறு, காட்டுத்தேன், காட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க வெளியில் வந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, அப்படியே நடந்துடும். மழை வராதுன்னா வராது, வானத்துலேருந்து அக்கினி இறங்கணும்னா இறங்கிடும். பயங்கர பவர்ஃபுல்லான பீப்புள். அப்படி தான் வந்தாங்க. இப்பேற்பட்ட ஒரு வழிபாட்டில் ஒரு வழியில் தோன்றினவர் தான் யோவான் ஸ்நானகன். ஆனால் யோவான் ஸ்நானகனுடைய பேரண்ட்ஸ், யோவான் ஸ்நானனுடைய அப்பா சகரியா எலிசபெத்தும் எருசலேம் தேவாலயத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ பையனை எந்த பைபிள் காலேஜில் சேர்த்துட்டாங்க? ஒரே பையன், ஒத்த பையன், குழந்தை இல்லாமல் பிறந்துச்சு. நமக்கு தெரியும், லூக்காவில் படிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு சாப்டரில். ஒரே பையன், ஒத்த பையன், குழந்தை இல்லாமல் பிறந்துச்சு. எதுவுமே எந்த பைபிள் காலேஜில் சேர்த்துட்டாங்க? எலியா பைபிள் இன்ஸ்டிடியூட், எலாய்ஜா சேர்த்துட்டாங்க. எலியாவோட பைபிள் ஸ்கூல் எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷம் கண்டினியூ ஆகுதுங்க. இந்த எலியா படித்த பைபிள் ஸ்கூல் யார் ஸ்டார்ட் பண்ணதுனீங்களா? சாமுவேல் காலத்தில். சாமுவேல் இஸ்ரேல் எங்கும் சுற்றி நியாயம் விசாரித்து பைபிள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிட்டார். அவங்களுக்கு தெரியும், இந்த ராஜெல்லாம் ஒரு நாள் மாறும். இந்த ராஜாங்கெல்லாம் மாறி மாறி வந்திருப்பான். சாலமோன் வருவான், அவன் சரியில்லாமல் இருப்பான். அவங்க பையன் சரியில்லாமல் இருப்பான். ஆசான்னு ஒருத்தன் வருவான், அவன் நல்லவனாக இருப்பான். மனாசே வருவான், கெட்டவனாக இருப்பான். இதெல்லாம் நம்பக்கூடாதுன்னு தெளிவாக வேதத்தை கற்றுக் கொடுத்தார்கள். உலகத்தில் ராஜாக்கள் யார் நமக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் திருச்சபையை நீங்கள் வளர வேண்டியது உங்கள் மீது விழுந்த கடமையாக இருக்குது. ஒவ்வொரு எலியாக்களைப் போல எழும்ப வேண்டும். அந்தந்த தலைமுறையில் ஒரு லீடர் எழும்புவதற்கு காரணம் தானாய் அல்ல, திருச்சபையே. அவ்வளோ பேருக்கும் பைபிள் ஸ்கூலுங்கிறது, பிள்ளைங்க பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வழியில் வந்தவர் தான் யோவான் ஸ்நானகன். பட் ஹி வாஸ் டிவைன்லி ஆர்டைன்ட், கர்த்தரால் கொடுக்கப்பட்டவர். எப்படி நம்ம லூக்கா 1ஆம் அதிகாரத்தெல்லாம் படிக்கும். ஆமென். இந்த எலியா இந்த யோவான் ஸ்நானகனை பற்றி சில விஷயங்களை நான் உங்களுக்கு ரகசியமாக, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் மறக்கக்கூடாது, கும்ரான் என்று சொல்லுகிற ஒரு இன மக்கள். என்னங்க? கும்ரான் கம்யூனிட்டி. கும்ரான் மறக்காதீங்க. என்னதுங்க? கும்ரான். இந்த கும்ரான் கம்யூனிட்டி மக்களை எஸ்ஸீன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். என்னதுங்க? அவங்க ஜாதி என்னதுங்க? எஸ்ஸீன் இன மக்கள். இவங்க வந்து யோர்தான் நதி ஓரமாக தான் குடியிருப்பாங்க. அவங்க காட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்க நாட்டில் உங்கள் மார்க்கெட்டுக்கு வரவே மாட்டாங்க. அவங்க 7 பண்டிகை கூட வர மாட்டாங்க. அந்த காட்டுக்குள்ளேயே அவங்க கையில் பைபிள் இருக்கும். பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இதான். ஹல்லேலூயா. இது இப்படி ஒரு சத்தம் கேட்குது, இப்படி ஒரு ப்ரேயர் நடக்குதுன்னு உங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருப்பார். எடுத்துங்க பக்கம். வனாந்தரத்தில் கூப்பிட்ற சட்டம் உண்டாயிட்டுன்னா ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்ல வரார்? ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்ல வராருன்னா, ஒரு குரூப் ஆஃப் ப்ராஃபட்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பிலீவர்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பயஸ் பீப்புள் இந்த சத்தத்தை போட்டுக்கினே இருக்கிறாங்க, இந்த ப்ரேயரை பண்ணிக்கினே இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் என்று கூப்பிடுகிறார்கள். இந்த மக்களை தான் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி அவருடைய பெயரை வெளியிடுகிறார்கள். இவர்கள் கும்ரான் இன மக்கள். ஹல்லேலூயா. இதில் யார் இருப்பா, எந்த மெம்பர் இருப்பா, என்னமான மக்கள் இருந்தார்கள் என்று தெரியவில்லை. இவர்கள் வேலையே, கவனிங்க திருச்சபையே, யோவான் ஸ்நானகன் பிறந்தது எருசலேமில். ஆனால் அவர் எந்த பைபிள் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க? எடுத்துகிட்டு போய் காட்டுக்குள்ளே சேர்த்துட்டாங்க, வில்டர்னஸில் சேர்த்துட்டாங்க. அங்கே ஃபுட்டு என்ன தான்? வெட்டுக்கிளி, காட்டுத்தேன், ஒட்டக மயிர் உடை தான். அந்த எல்லா மக்களுடைய சத்தமும் மேசியா வருகிறார், அவரை சந்திக்க நான் ஆயத்தமாயிருக்கு. நோ அதர் மெசேஜ். இதை ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாயின்னு சொன்ன ஏசாயாவே ரெக்கார்ட் பண்ணிட்டார்னா, எத்தனை 100 வருஷமாக இந்த பைபிள் காலேஜ் பிள்ளைங்க, இதையே இந்த பைபிள் ஸ்கூல் பிள்ளைங்க, இந்த குருமார்கள் இந்த சீஷர்களை உருவாக்கி இதே மெசேஜை சொல்லி கொண்டிருக்கிறார். ராஜ்யங்கள் மாறி மாறி போயின. பாபிலோன், இது இவர் காலத்தில் ஏசாயா காலம். பாபிலோனுக்கு முன்னாடி பாபிலோன், மேதியா, பெர்சியா, கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம். இயேசுவே பிறந்துட்டார். வனாந்திரத்தில் சத்தம் கேட்குது, ஜனங்க ஓடுறாங்க. யோவான் ஸ்நானகன் மாத்திரம் இந்த ஊழியம் செய்திருக்க மாட்டார், இந்த முழு கம்யூனிட்டியே பண்ணுது. ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள் மேசியாவின் வருகைக்காக மட்டுமே. மேசியா வருகிறார், மேசியா வருகிறார், மேசியா வருகிறார், மேசியா வருகிறார். அன்னைக்கு இந்த எசன்ஸ் மக்கள் மத்தியில் ஒரு ப்ராமினன்ட் ஃபிகராக யோவான் ஸ்நானகன் இருக்கிறார். அவர் தான் மெயின் ப்ரீச்சர், மெயின் ஸ்பீக்கர். அவரே ஒன்று தான் சொல்கிறாரு. நாங்கள்லாம் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்குலாம் தெரியும். என்ன ஜனங்க அலறுவாங்க, அவங்க வந்தா ஏன் அவங்க பேசினானாவும் பழிக்கும் தானே. எலியா தீர்க்கதரிசி என்னென்னலாம் சொல்லியிருக்காரு? 3.5 வருஷம் மழை பெய்யாது, பனி பெய்யாது. நடந்துச்சா? ஆஹாவை பார்த்து சொன்னார், உன் வீட்டில் சுவர் விடுகிற நாய் கூட இருக்காதுறான்னு. நடந்துச்சா? நடந்துச்சு. அவங்கள பார்த்தாலே பயம். வருகிறார்கள் திரும்பி, கமிங் அவுட்.
அவங்க ஜபத்திலேருந்து வெளியில் வராங்க, அவங்க ப்ரேயர்லேருந்து வெளியே வராங்க, அவங்க ஆண்டுடைய வேதத்தை தியானிக்கிலேருந்து வெளியே வராங்க. யோவான் ஸ்நானகன் என்கிற ப்ராமினன்ட் பர்சன் வருகிறார், வந்து ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஜீசஸ் வந்துட்டார் இந்த இடத்துல. ஹல்லேலூயா. They were rough people in their food, they were rough people in their dressing, they were rough people in their practice. Hallelujah. They had a messianic expectation. மேசியா வருகிறார். சொல்லுங்க, மேசியா வருகிறார், மேசியா வருகிறார், மேசியா வருகிறார். இந்த மேசியா வருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பியூரிஃபிகேஷன் மெத்தட்னு ஒன்று தான் ஜூவிஷ் கல்ச்சரில். தண்ணீரால் சுத்திகரிக்கப்படுகிறது, உப்பால் சுத்திகரிக்கப்படுகிறது அப்படின்ற ப்ரொசீஜரில் தங்களை தண்ணீராலும் சுத்திகரித்து கொண்டே இருப்பாங்களாம். அந்த ப்ரொசீஜரில் தான் பேப்டிசம் வருது. அந்த பேப்டிசம் தான் ஜான் ப்ரீச் பண்ணுறாரு. அந்த ஞானஸ்தானத்தை தான் இயேசு எடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி உங்களுக்கு சாமுவேல் காலத்தில் ஞானஸ்தானம் இல்லை, தாவீது காலத்தில் ஞானஸ்தானம் இல்லை, சாலமோன் காலத்தில் ஞானஸ்தானம் இல்லை, எலியா காலத்தில் ஞானஸ்தானம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரும் கூட்டத்தை தனக்கென ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எனக்கு எப்போதும் ஒரு எண்ணம் உண்டு. உலக மக்களுக்கு வெளிப்படையாய் தெரிகிற நீங்களும் நானும் ஒன்றுதான். உலகத்துக்கு தன் முகத்தை காட்டாத அத்தனையோ பரிசுத்தவான்கள், அவர் பாதத்தில் மத்தியிலே மாத்திரம் அமர்ந்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பேர் அவருக்கென உண்டு. அவங்க வெளியே வந்தாங்கன்னா அவங்க பார்வை, அவங்க பேச்சு, அவங்க நடை எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அணியிலிருந்து தான் இந்த யோவான் ஸ்நானகன் வருகிறான். இப்போ சொல்லுங்கள், யோவான் ஸ்நானகன்னா யாருக்கு அலர்ஜி இருக்கும்? மொத்த பேருக்கும் இருக்கும். யோவான்னால எல்லாருக்கும் பயம். இந்த யோவான் ஸ்நானகனே ஒருவரை பார்த்து பயந்தான் என்றால் அது உங்கள் இரட்சகரும் என் இரட்சகர் சொன்னார். அதோ வருகிறார். கும்ரான் குகைகளுக்கு இயேசு போனதில்லை. மன்னிக்கும், கும்ரான் இந்த எசின்ஸ் மக்கள் மத்தியில் இயேசு போனதில்லை, அங்கெல்லாம் போனதில்லை. 30 வயது வரைக்கும் தன் குடும்ப பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஊழியத்துக்கென்று வருகிறார். இந்த எஸ்ஸேன் இன மக்களிலிருந்து தங்களை கர்த்தர்க்கென இவங்களாம் கல்யாணம்லாம் பண்ண மாட்டாங்க, தங்களுக்கென்று பிரித்தெடுத்து கொண்டு வாழ்ந்த இந்த ரபாய்மார்கள், வேதத்தை மாத்திரம் படித்து கொண்டிருக்கிற ரபாய்மார்களின் பிரதான ரபாயாய் வாழ்ந்த பிரதான ஆசாரியன். இது ஆசாரிய குடும்பம் வேற, ஆரோனின் குமாரன் வேற. எல்லா பவரும், எல்லா அதிகாரமும், எல்லா ஞானமும் ஒரு மனிதன் மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம். அது யோவான் ஸ்நானகன். உலகத்து மக்களும் மதிக்கிறார்கள், ஞானிகளும் மதிக்கிறார்கள். இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குடி. இந்த யோவான் ஸ்நானகனுடைய மறைவை பற்றி இன்னைக்கு மார்க் ரெக்கார்ட் பண்ணுறார். கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் ஹிஸ்ட்ரி. எவ்ரிதிங் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எவ்ரிதிங் இஸ் டாக்கிங் அபவுட் ஹிம். யோவான் சாகரத்துக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? யோவான் சாகரான், ஜீசஸ் வந்துட்டார். ஹல்லேலூயா. யோவானை கொலை செய்த மன்னனுடைய பெயர் ஏரோது என்று சொல்கிறார்கள், கிங் ஹெரோட். அன்னைக்கு மார்க் அவனை ராஜா என்று எழுதுகிறான். ஒரு யூதனை கூப்பிட்டாலும் ஏரோத ராஜான்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவன் ஏசா வழியில் தோன்ற ஏதோமிய மன்னனாக்கும். இந்த ஏரோதுக்கு எப்பொழுதும் ஒரு பயம். ஏன்னா ஏரோதுக்கே எலியா தீர்க்கதரிசி தெரிகிறது. அவன் ஹெரோட் நோஸ். சைடில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் இவங்களோட பவர் தெரியும். எல்லாருக்கும் தேவர்கள் தேவதைகள் இருக்கிறார்கள். தாகோன் இருக்குது, அஸ்தோத் இருக்குது, பாகால் இருக்குது, பொன் கண்டுகுட்டி எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாமே அலற ஒரு தேவன் இருக்கிறார். யார் தேவன்? உங்கள் தேவன் யெகோவா தேவன். இந்த யோவானுக்கு ஒரு பயம் இருந்தது. எலியா தீர்க்கதரிசி மறுபடியும் வருவார்னு வேதம் சொல்கிறதே. எலியா தீர்க்கதரிசி வந்துட்டாரா? பைபிள் தெரியுது பாருங்க ஹேரோடுக்கு. ஏன்னா அவன் மிக்ஸ்டுலேயே வாழ்ந்துனே இருக்கான். யூதர்களுக்கு இல்லை, பெண் எடுப்பதும் பெண் கொடுப்பதும் வாழ்வதும். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தெளிவாய் சொல்கிறது, எலியா தீர்க்கதரிசி வருவார், வழியை உண்டு பண்ணுவார் என்று. ஆமென். இவனுக்குள்ள ஒரு எண்ணம், எலியா தீர்க்கதரிசி ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாரு, எலியா தீர்க்கதரிசி மாதிரி இருக்கிற யோவான் ஸ்நானகனை நான் கொன்னுட்டேன், இப்போ திரும்பி எலியா என்ன பண்ணிட்டாரு? உயிர் பெற்று வந்துட்டார். அவர் தான் யார்? இயேசு. அவனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஏறுது உங்கள் அப்பா காலத்திலேயே அவர் பிறந்துட்டார்ப்பா. உங்கள் அப்பாவே பயந்து போய் வயிறுலாம் கலக்கி 2 வயசு குழந்தைங்கள்லாம் கொண்டாரு, அவர் தானே இவன் ஏற்றுக்க மாட்டான். அப்படி என்னங்க ஸ்டோரி அப்படின்னீங்கன்னா, ஏரோதோட மரணத்தை பற்றி நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக மார்க் எழுதுகிறான். ஹல்லேலூயா. ஏரோதுக்கு ஒரு ஆசையான், யூதனாக மாறணும்னு. என்ன பண்ணோன்னு? நல்லா இருக்கே உங்களதெல்லாம், நானும் வந்துட்டா, நானும் ப்ரேயருக்கு வந்துட்டா, நானும் ஜெபத்தில் சேர்ந்துட்டா,
என்னையும் உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? உங்கள் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் அவங்களுடைய தேவர்கள் தேவதைகளாம் இதை சொல்லவில்லை. அப்போ ஒரு ஆசை, உன் கைகளின் பிரயாசத்தை, அது யார் சொல்லியிருக்காரு? நம்ம ஆண்டவரா, உலகத்தில் உள்ள பிற தெய்வங்களா? நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தையும் காண்பாய். யார் சொல்லியிருக்காரு? நம்ம ஆண்டவர். நீ வாளாய் அல்ல தலையாவாய், கீழாவாய், மேலாவாய். யார் சொல்லியிருக்காரு? உங்கள் ஆண்டவர். உங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எதில் சொல்லியிருக்காரு? மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில். இந்த ஏரோதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த யோவானோட டீச்சிங் பார்த்துட்டு, பரவாயில்ல, எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நான் வரேன், நான் சேர்ந்துறேன், நானும் பைபிள் காலேஜ் சேர்ந்துறேன், ராஜாவாகவும் இருப்பேன். அப்போ நம்ம யோவான் ஸ்நானகன் ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ இப்போ மேரேஜ் பண்ணியிருக்க அந்த மேரேஜ் சரியில்லை. ஹல்லேலூயா. அந்த மேரேஜ்னா இல்லை, சரியில்லை. உங்கள் மேரேஜ் சரியில்லை. என்ன? உன் சகோதரனாகிய பிலிப்பினுடைய மனைவியை நீ மேரேஜ் பண்ணியிருக்க. எங்கள் அண்ணன் டைவர்ஸ் பண்ணி தானே நான் கல்யாணம் பண்ணேன். இல்லை, மோசேக்குள்ளால் பிறனுடைய மனைவி நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்போ இவன் அடிக்கடி யோவானை போய் மீட் பண்ணுறதும் ப்ரே பண்ணுறதும் ரட்சிக்கப்படுறதுமா இருக்கிறவனை பிரச்சனைனா அது கலருது. அவர் எதை பற்றி தான் பேசுகிறாரு? காணிக்க வாங்க மாட்டுறாரு, சாப்பிட மாட்டுறாரு, எதை பற்றி தான் பேசுகிறாரு? இது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுது. எந்த அளவுக்குன்னா, ஏரோதியால் என்ற வேதம் சொல்லுது, அவள் இரிட்டேட் ஆகிட்டா. அவள் என்ன இரிட்டேட் ஆகிட்டான்னா, இந்த ஆள் நல்ல மனுஷனாக இருக்கான், ஆனால் எங்கே போகிறான்? அடிக்கடி ப்ரே பண்ண போகிறான். ப்ரேயர் பண்ணிட்டு போகிற வரப்பெல்லாம் யார் வீட்டில் சண்டை நடக்குது? எங்கள் வீட்டில். என்னோட பழைய விஷயத்தை கலர்றான், என்னை திருப்பி அனுப்பிட பார்க்குறான். நான் போக மாட்டேன், ஏன்னா ராஜா யார் இவன்? உங்களுக்கு ப்ராப்ளம் புரியுதா? அவளோட செல்ஃபிஷ்னஸ் நேச்சருக்கு அவள் இருக்கா. ஒரு நாள் பார்த்தா அவனோட பர்த்டே வந்துருச்சு. எப்படி? அந்த ஏரோது நல்லவனாக இருந்தாலும் நல்லவன் கெட்டவதை செய்ய வைத்தால் அவனுடைய ஜென்ம நாள் வந்தது. ஒரு பெரிய ப்ரோக்ராம் லிஸ்ட்டு. இந்த ராஜாவுக்கு தெரியாது நம்ம பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு நடன நிகழ்ச்சி வருகிறது. இந்த ஏரோதினுடைய மகள், அவளை கொண்டு வருகிறார்கள். அவள் அங்கே வந்து நடனம் ஆடுகிறாள். நடனமாடி முடிச்சது போல எல்லா ராஜாக்களும் கேட்கறது போல இந்த ராஜா டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு? உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு வேண்டியது என்ன? என் ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானாலும் கொடுப்பேன். அது அவர் கேட்குற ஸ்டைலு. ஆமென், ஹல்லேலூயா. உண்மையில் செய்கிறவங்க கூட வார்த்தை விட மாட்டாங்க, வார்த்தை விடுறவங்க கொடுக்க மாட்டாங்க. வார்த்தை விடுறவங்க எங்கன்னா ஒரு இடத்துல விட்டுட்டு மாட்டிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதான் இங்கே நடக்குது. அவள் அப்படியே நின்று பப்ளிக்காக கேட்டா, உனக்கு என்ன வேண்டும்? கேள். எனக்கு யோவான் சானுடைய தலை இப்பொழுது ஒரு தாளத்து தட்டிலே வேண்டும் என்று சொல்ல, அங்கே இருக்கிற மக்களுக்கு மத்தியிலே கட்டளை பிறப்பித்தபடினால் வேறு வழியின்றி அவன் யோவான் ஸ்நானகனை சிறைச்சேதம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை சிறைச்சேதம் பண்ணி அவன் எடுத்த ரிஸ்க்கு, ஆமீன், பொலிட்டிக்கல் ரிஸ்க்கும் எடுத்துட்டான், ஸ்பிரிச்சுவல் ரிஸ்க்கும், பிளட்டு கர்ஸும் எடுத்துட்டான். பிளட் கர்ஸ், இது சாக அடிக்க போகிறது யோவானை. அவன் எப்படி சாபமாக மறித்து போயிருப்பான்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பொலிட்டிக்கல், அந்த காலத்தில் வாழ்ந்த ராயர்கள் இவனை ராஜான்னு கூட சொல்லக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. என்ன பண்ணக்கூடாதுங்க? இவன் ராஜாவே கிடையாது. உலகம் வந்து அன்றைக்கி ராயர்கள் கையில் இருந்துச்சு, ரோமன்ஸ் கையில் இருந்துச்சு. இவன் ஒரு பப்பட் கிங்கு தான். இவனையும் அந்த ஏரோதியாலம் நாடு கடத்தி பிறகு அவன் சூசைட் பண்ணி கொண்டு மரித்ததாக வரலாறு சொல்கிறது. ஹி வாஸ் நோ மோர், ஹி வாஸ் நத்திங். அன்றைக்கி சட்டம் போட்டதோட அவன் கதை முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அழிவின் நிலைக்கு இவன் போனான். இதுதான் இவனுங்களோட நிலை. இந்த ஏரோதுகள், இந்த 3 ஏரோது, அப்பா, பையன், பேரன், அவங்களோட ராஜ்யம் முடிந்தது. அவனுடைய எல்லா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் போச்சு. இதை மார்க் நமக்கு ரெக்கார்ட் பண்ணுறார். ஆமேன். யோவான் ஸ்நானகன் கையில் இவன் தான் போய் கேட்டான். இவன் தான் மொசாயிக் லா என்னன்னு கேட்டான். மோசேயோட நியாயப்பிரமாணத்தைப்படி நான் வாழணும்னு கேட்டான். அவர் ஒரு ரபாய், அவர் டீச் பண்ணார். டீச் பண்ணும்போது எப்படி இருக்கும்? டீச் பண்ணும்போது சாஃப்ட்னஸ் மட்டும் இருக்காதுங்க பிரதர், கண்டிப்பு தான் நமக்கு அப்படியே படும். ஆமேன். உங்களை நிறைய பொருள்கள் தொடுதுன்னு வைப்போமே, ஒரு ஸ்பாஞ்ச் தொடுது தெரியாது இல்லை, ஒரு துணி தொடுது அவ்வளோ ஃபீல் பண்ண முடியாது. ஒரு கட்டை தொட்டா அங்கங்கே படும். அப்படி தான் பைபிள் நம்ம கரெக்ட் பண்ணோம். பட் ரட்சிக்கப்படுகிற மனுஷனுக்கு அது சுவையாக இருக்கும், அது இனிமையாக இருக்கும். தாவீது சொன்னார், நீதிமான் என்னை தயவாய்
நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை தலையில் கொட்டுறாரு, அவருக்கு நல்லா இருந்துச்சு. இங்கே யோவான் ஸ்நானகனுடைய கொட்டுறது ஏரோதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் ஏரோதியாளுக்கு பிடிக்கவில்லை. ஆமென். அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ரொம்ப நாள் அவன் வாழ. ஆமென். இந்த பிரச்சனை நிமித்தம் அவன் வெளியே போயிட்டான். இவன் தன்னுடைய முதல் மனைவியை அவன் டைவர்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ கல்யாணம் பண்ணான்ல, அந்த ப்ராப்ளம் வேறு அவளுக்கு வந்துச்சு. ஆமாம், அவன் பக்கத்தில் உள்ள கவுல் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு அவன் நாடு கடத்தப்படுகிறான். அங்கே அந்த 2 பேரும் ஏரோதியால் 2 பேருமே வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள். அவர்கள் வாழவில்லை. நெருப்பில் கையை வச்சுட்டாங்க. அது யார்? யோவான் ஸ்நானகன். ஓகே, யோவான் ஸ்நானகன் முடிஞ்சிச்சு, கர்த்தர் அதை அனுமதிச்சார். யோவான் ஸ்நானகனுடைய சாப்டர் முடிஞ்சிச்சு, கர்த்தர் அதை அனுமதிச்சார். இனிமேல் லீடர்ஷிப் யார் கையில் வரப்போகுது? ஜீசஸ். ஆமேன். அன்னைக்கு கையில் எடுத்த ஜீசஸ் இன்றைக்கு வரைக்கும் கையில் வைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் என்றைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்றைக்கும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. லீடர்ஷிப் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ், இஸ் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். ஆமீன். பொலிட்டிக்கலாகவும் எடுத்துட்டார். இனிமேல் தாவீதின் சிங்காசனத்தில் யார் தான் உட்கார போகிறாரு? சிலுவையில் மறிச்சார் அவர் தான். அல்லேலூயா. பிரதான ஆசாரியன் ரோல் யார் எடுக்க போகிறாரு? ஆரோனுடைய ரோல் ஜீசஸ் தான். இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் அவர் உள்ளே போகிறார். ஆரோன் வழியில் வரமாட்டார், மெல்கிசேதேக்கின் முறைமையில் வரப்போகிறார். எல்லாமே ஜீசஸ் தான். தேவகுமாரன் யார்? அவர் தான். மனுஷகுமாரன் யார்? அவர் தான். பிந்தின ஆதாம் யார்? அவர் தான். தேவாட்டுக்குட்டி யார்? அவர் தான். ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துடலாமா? அவர் கையில் எல்லாம் இருக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் வாழ்வோம். இருக்கும் அவர் கையில். எடுத்தார். Now he is going to display his power. நம்முடைய 3வது பகுதிக்கு வருகிறோம். மார்க்கு, இயேசு இந்த மேசியார் என்கிற இரட்சகன் உங்களை பாவத்திலிருந்து மாத்திரமல்ல கடலின் சீற்றத்தில் இருந்தும் அவர் தான் காப்பாற்றுவார். உங்களை பசியில் இருந்தும் அவர் தான் காப்பாற்றுவார். அல்சரில் இருந்தும் அவர் தான் காப்பாற்றுவார். சாப்பிடாம இருந்தால் என்ன வரும்? அல்சர். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், மணி 8 ஆச்சு, எனக்கு சாப்பாடு போடலாம், வயிறு கப்ப கப்பன்னு எரியுது, எனக்கு அல்சர் வந்துருச்சு அப்படின்றார். எத்தனை மணிக்கு? நைட்டு 8 மணிக்கு. 8க்குலாம் நான் சாப்பிட்ருவேன், அல்சர் வந்துருச்சு. 3 நாள் இரவும் பகலும் சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு 3 நாள் கண்டிப்பாக அல்சர் வந்திருக்கும். வராமல் காத்தார் உங்கள் தேவன். ஹல்லேலூயா. அவர்களுக்கு உணவளித்தார் உங்கள் தேவன். அவர் இரக்க குணமுள்ளவராக இருக்கிறார் உங்கள் தேவன். உங்கள் தேவனுடைய பேர் நாங்க இயேசு. அவர்கள் மெய்ப்பன் இல்லாமல் இருப்பதை பற்றி வருத்தப்பட்டு சொன்னார், நான் தான் நல்ல மெய்ப்பன் என்று சொன்னார். உங்களுக்கு எனக்கும் விஷயம் தெரியாது என்பதற்காக கற்றுக் கொடுத்தார், போதித்தார், வசனங்களை போதித்தார். இன்றைக்கும் அந்த போதனைகள் நம் கையில் இருக்கிறது. மார்க்கு சுவிசேஷன் அவரை எழுதி வைத்தான். ஹல்லேலூயா. So he fed the word of God. He fed with food. வார்த்தையும் கொடுத்தார், உணவையும் கொடுத்தார். ஆமென். He always satisfies our greater needs and the lesser needs. குறைவுகளையும் நிறைவாக்குகிற கர்த்தர் உங்களோட பெரும் தேவைகளையும் சந்திப்பார். ஆமென் சொல்லுங்க. சிறும் தேவைகளையும் சந்திப்பார், குறும் தேவைகளையும் சந்திப்பார். ஆமென். அநேக மக்கள் வந்தார்கள், காலம் தாழ்த்தி நின்று விட்டார்கள். அவர்களுக்கு சாப்பிட வேண்டும், நீங்கள் கொடுங்கள் என்று கேட்டார். பப்ளிக்காக கேட்டார். அந்த 5000 பேரும் பார்த்து கொண்டிருக்கும் போது தன் 12 சீஷர்களை பார்த்து கேட்டார், அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று. அவர்களால் கொடுக்க முடியாது என்று அவர்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அவர்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, என்னால் செய்ய முடியாது என்று சொன்னால் போதும், தாம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லியிருக்காருல, ஊழியத்தை கொடுத்துருக்காருல, சபை லேண்ட் வாங்கி கட்டுன்றார். உடனே கிளம்பி போகிறோமா? ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். உன் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். 5 அப்பம் 2 பேர், 5 அப்பம் 2 மீன், அதை வைத்தே நான் கட்டுகிறேன் என்று சொல்லுகிறவர் தான் உங்களில். 50 பேராய் அமர வைத்தார். ஜனங்களுக்கு உணவை ஆசீர்வதித்து கொடுத்தார். சீஷர்கள் அதை கொண்டு போய் கொடுத்தார்கள். அவர்கள் சாப்பிட்டு 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள். ஹல்லேலூயா. வந்திருக்கிறது யூதர்கள், வந்திருக்கிறது இஸ்ரவேலர்கள், வந்திருக்கிறது புறஜாதி ஜனங்கள். சாப்பிட்டு திருப்தியாய் வீட்டுக்கெல்லாம் கட்டிக்கின்னு போயிட்ட பிறகு எல்லாம் முடியும். அவங்கவுங்க பேக்லாம் ரொம்பிருச்சு. 5000 பேரோட பேக் ரொம்பிருச்சு. எல்லாரும் எடுத்துட்டு, ஏன்னா வாங்கினே இருக்கே ஜனம், இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வேணான பிறகு தான் இவங்க பேக் ரொம்புது. 12 பேர், ஆளுக்கு 12, ஆளுக்கு ஒரு பேக் வைத்திருந்தான். 12 கூடைகள், 12 கூடை நிறைய நிரம்பின பிறகு எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்தார். அல்லேலூயா. ஆமென். இதை யார் ரெக்கார்ட் பண்ணுறது? மார்க்கு. ரிஜெக்ஷன் மத்தியில் தான் ஊழியம் செஞ்சுன்னுக்கிறார். என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே நசரேத்துலேருந்து நினச்சினே இல்லை. அவர் நின்னார். தனக்கு முன்னாடி ஜஸ்ட் ட்ராவல் பண்ணி இந்த யோவான் ஸ்நானகனை கொண்டுட்டாங்க. இந்த செய்தி கேட்ட பிறகும் ப்ரொசீட் பண்ணுறார்.
நம்ம லைஃப்பில் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம கூட ஊழியம் செஞ்ச பேர் நிறைய பேர் நம்மளை விட்டு போயிருப்பாங்க. இவைகள் மத்தியிலும் நின்று அவர் பணியை நிறைவேற்றுவது நம் கடமையாக இருக்குது. அல்லேலூயா. ஜெபிக்க போகிறார். He had a strict discipline of prayer. He was spiritually healthy. ப்ரேயர் பண்ணால் தான் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ப்ரேயர் பண்ணாத மக்கள் ஸ்பிரிச்சுவலாக ஹெல்த்தியாக இருக்க முடியாது, ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. சாத்தானுக்கு தெரியும். சாத்தானுடைய பேட்டரி லெவலை செக் பண்ணுவான். சாத்தானோட சிஸ்டம் நம்ம ஸ்டடி பண்ணுது. இவன் ப்ரேயர் பண்ணல, இஸ் a வீக் பர்சன் நம்மளை நினைப்பான். ஆமேன். இயேசு ஒவ்வொரு முறையும் அவர் தனியாக இருந்தது தேவனோடு மட்டும்தான். ஹல்லேலூயா. He departed to the mountain. Every hard day should drive us towards prayer. Every hard day should be completed with prayer. உங்கள் நாள் இன்றைக்கு கடினமாக இருந்தது என்றால் நீங்கள் முழங்கால் படித்து ஜெபித்த அந்த நாளை முடிக்க வேண்டும். Every hard day should start with prayer. Every new day should start with prayer. ஒவ்வொரு புது நாளும் ஜெபத்தினாலே துவங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபத்தில் போகிறார், ஜெபத்தில் அவர் ஏவப்படுகிறார். தேவன் அவரை தன் சீஷர்களை காணும்படி அனுப்புகிறார். உங்களுக்கு தெரியும், சீஷர்கள் படகிலே ஏறி அக்கறைக்கு போகிறார்கள். போகும்பொழுது இயற்கை எதிர்க்கிறது. ஹல்லேலூயா. ஜீசஸ் had the opposition of nature. வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுகிறது, சாத்தானால் செய்யப்படுகிற அந்த சிலை, ஜீவன் பெற்ற அந்த சிலைக்கு வானத்தில் இருந்து கூட அற்புதம் அடையாளம் செய்யக்கூடிய பலம் இருக்குமா. 666 முத்திரையில் பிசாசு. நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், திஸ் வாஸ் நாட் ரியல், திஸ் வாஸ் நாட் நேச்சர், திஸ் இஸ் த டெவில் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் ஜீசஸ். காற்றை அவன் அனுப்புகிறான், கடல் சீற்றம் கொள்ளுகிறது. யாரை கொள்வதற்காக? இயேசுவையா? நோ 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 நோ, இயேசுவை பின்பற்றவர்களுக்காக. உங்களை என்னை கொள்வதற்கு சாத்தான் காற்றை அனுப்புவான், கடலை அனுப்புவான், மனிதர்களை அனுப்புவான். கவலைப்பட வேண்டாம். உங்கள் அருகினிலே உங்கள் இயேசு நடந்து கொண்டிருக்கிறார். உங்கள் அருகினிலே, உங்கள் அருகிலே சொல்லுங்க, என் அருகினிலே என் இயேசு நடந்து கொண்டு தான் இருக்கு. பி ஆஃப் குட் ஷேர், திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். இந்த புயலின் மத்தியிலேயா, இந்த அலையின் மத்தியிலையா, இந்த கடலின் மத்தியிலையா, இந்த தண்ணீரிலையா, இந்த பிரச்சனையின் மத்தியிலையா, உங்களையும் என்னையும் ஆழ்த்த நினைக்கிற கடல் நம் இயேசு நடந்து வருகிற நிலமாய் இருக்கிற இந்த இடத்தில். சீஷர்களை ஆழ்த்த நினைக்கிற கடல் மீது இயேசு நடந்து வருகிறார். உங்கள் பிரச்சனைகள் இயேசுவின் காலடியில் ஏற்கனவே வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை. என் மகனை நீ கெட்டு போக மாட்டாய், ஆமென் சொல். என் மகளை நீ கெட்டு போக மாட்டாய், ஆமென் சொல். கடல் உன்னை ஆழ்த்துவதில்லை, காற்று உன்னை அழிப்பதில்லை. இயேசு அதன் மீது உன்னை நடக்கக்கூடிய கிருபையை தருகிறார். You will never sink in Jesus name. ஹல்லேலூயா. தன் சீஷனில் பிரதானமாய் இருந்த பேதுருவையும் நடக்க கற்றுக் கொடுத்தார். பிரச்சனைகள் நடுவில் இயேசு நமக்கு விசுவாச பயிற்சி அளிக்கிறார். போராட்டங்கள் நடுவில் இயேசு நமக்கு விசுவாச பயிற்சி அளிக்கிறார். இதையும் இந்த மார்க்கு சுவிசேஷகன் எழுதியிருக்கிறான். மார்க்குக்கு டிக்டேட் பண்ணது யார் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த பேசேஜில் நடக்க முடியாமல் தவிச்சு தண்ணியில் விழ போறாரு, அந்த பேதுரு தான். ஆமேன். அநேக மக்களை சுஸ்தமாக்கினார். கனசரத் என்கிற அந்த ஊரில் வரும்போது திரளான sick people கொண்டு வந்தார். அனைவரையும், as many as touched him were made well. Everyone were made well. எல்லாரையும் சுஸ்தமாக்கினார், அனைவரையும் சுஸ்தமாக்கினார். ஒரு மனிதன் கூட கெட்டு போகாதபடி அனைவரையும் சுஸ்தமாக்கினார். everyone were healed. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். சொல்லுங்க, எல்லாரையும் சுஸ்தமாக்கினார், எல்லாரையும் சுஸ்தமாக்கினார், எல்லாரையும் சுஸ்தமாக்கினார், எல்லாரையும் எல்லாரையும். सब लोग चंगा हो गए, सभी को चंगाई मिल गई. எல்லாருக்குமே, அனைவரும், all were healed. The people who touched the border of his garment, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவர்களும், वस्त्र के आंचल को छूने वाले भी चंगाई पा लिया. அவனுக்கு கூட சுகத்தை கொடுத்தார். Jesus is a powerful God. ஜீசஸ் நம்ம கிட்ட வரணும்னு கூட அவசியம் இல்லை. அவர் பிரசன்னம் வந்தாலே போதும், அவர் பெயர் வந்தாலே போதும், அவர் வார்த்தை வந்தாலே. நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்யலாம்.
விடுதலையோட, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஒரு மாபெரும் விசுவாசத்தோடு உங்கள் இயேசுவை விசுவாசிக்க போகுது. தேவனாகி கர்த்தர் இன்றைக்கு நம்மை விசுவாசத்தில் பெருக செய்யும்படி நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இந்த பாடலை பாடும். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குதத்தம் சூழ நின்று காத்திருக்க. மேகம் போன்ற வாக்குதத்தம் சூழ நின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நாம் பிழைக்க போகிறது விசுவாசத்தினால் மாத்திரமே. இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதி இன்றும் என்றும் பிழைப்பான். உங்க நன்றி எங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த மார்க்கு 6ஆம் அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே, எங்களுடைய ஆத்துமாக்களை உயிரடைய செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து என்று சொல்லியிருக்கிறார். தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு பின் அவருடைய மிஷனை, அவருடைய தரிசனத்தை இந்த உலகத்தில் செய்யும்படிக்கு 12 அழைத்து அவர்களுக்கு அந்த அதிகாரத்தையும் அவர் கொடுக்கிறார். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் புறப்பட்டு போய் அநேக மக்களுக்கு மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள் என்று. இந்த மிஷன் இந்த 12 பேரோடு கூட முடியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வாக்களித்து சென்றார். 50வது நாளில், பெந்தைக்கோஸ்தே நாளில், இந்த மேல் வீட்டு அறையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த 12 பேர் 120 பேராக மாறினாங்க. இப்படியே அவருடைய ஜனம், அவருடைய சீஷர்கள், இந்த சீஷத்துவ பணி அப்படியே பெருகியது. இன்றைக்கு உலகெங்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் பெருகி இருக்கிறார்கள். நமக்கென்று ஆண்டவர் கொடுத்த மிஷன் என்ன? நமக்கென்று ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்ன?
நாம் புறப்பட்டு போக வேண்டும். நாம் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிக்க வேண்டும். பிசாசுகளை துரத்த வேண்டும். அநேக நோயாளிகளுக்கு எண்ணெயை பூசி நாம் சொஸ்தமாக்க வேண்டும். இந்த சேலஞ்சை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை நம்ம கையில் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபடியுமாக அவருடைய மிஷனை, அவருடைய தரிசனத்தை நமக்கு சொல்லி இருக்கிறது. இப்போ நம்ம ஆண்டவரோடு கூட பேசலாம். இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடைப்பட்டிருக்கிற நேரம். இன்றைக்கு இந்த மிஷனை, இந்த தரிசனத்தை ஆண்டவர் மறுபடியும் நமக்கு நினைப்பூட்டி இருக்கிறார். இந்த நாளில் அவரோடு கூட மறுபடியும் நம்மளுடைய உடன்படிக்கையை, நம்மளுடைய கவனன்றை நம்ம புதுப்பித்துக் கொள்வோம். ஆண்டவர்கிட்ட நம்ம பேசலாம். நீங்க என்ன அவருக்காக செய்ய போறீங்க என்றதை அவர்கிட்ட நம்ம பேசலாம். நான் புறப்பட்டு போறேன் ஆண்டவரே, நான் உமக்காக புறப்பட்டு போகிறேன். நான் உங்களுக்காக போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிக்கிறேன்ப்பா. நான் போய் நீர் கொடுத்த அதிகாரத்தில் பிசாசுகளை துரத்துவேனப்பா. நான் போய் அநேக நோயாளிகளுக்கு எண்ணெய் பூசி ஜெபிப்பேனப்பா. கர்த்தர் உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவை இப்பொழுது காமிக்கிறாரோ, எந்தெந்த மக்களுடைய முகங்களை காண்பிக்கிறாரோ, எந்த இடத்துல நீங்கள் போய் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று காண்பிக்கிறாரோ, அவரோடு கூட பேசுங்க. நான் செய்கிறேன்ப்பா. ஐ வில் டூ இட் லார்ட், ஐ வில் டூ இட். உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக, உடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக இந்த காரியங்களை நான் செய்வேனப்பா. பொழுது விசுவாசத்தில் தேவனாகிய கர்த்தரிடத்தை நம்ம சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தினால, ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தினால, வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தினால, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நான் புறப்பட்டு போவேன். என் தேவனாகிய கர்த்தருக்காக நான் புறப்பட்டு போவேன். மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிப்பேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை நான் பிரசங்கிப்பேன். அதே போல பிசாசுகளை பிடித்தவர்கள், எல்லா கட்டுகளில இருக்கிறவர்கள், மந்திர கட்டு, சூனிய கட்டு, எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் என்னுடைய கரங்களில கொடுத்த அதிகாரத்தை வைத்து இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்கு விடுதலையை இயேசுவின் நாமத்தினால வாங்கி கொடுப்போம்ப்பா. அடுத்தபடியா எண்ணெய் பூசி ஜபிக்கக்கூடிய அந்த தைரியத்தை எங்களுக்கு நீங்க கொடுங்க. பல நேரத்தை நம்ம யோசிக்கும், இது ரொம்ப சின்ன விஷயம், நம்ம ப்ரே பண்ணலாம். இல்லை, இது ரொம்ப பெரிய நோய், நம்மளால ப்ரே பண்ண முடியாது. இல்லை, கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், எண்ணெய் பூசி நீங்க ப்ரே பண்ணுங்க. சுகத்தை கொடுக்க போகிறவர் நம்முடைய தேவன். சுகத்தை கொடுக்க போகிறார் தேவன். விடுதலையை கொடுக்க போகிறவர் தேவன். ரட்சிப்பை கொடுக்க போகிறவர் நம்முடைய தேவன். We are just the instruments. நாம் அவருடைய ஆவியை சுமக்கிற பாத்திரங்கள் மாத்திரமே. கர்த்தருடைய இந்த மிகப்பெரிய பணி இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய தோள்கள் மீது மறுபடியும் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் எழும்புவோம், கர்த்தருக்காக எழும்புவோம், கர்த்தருக்காக எழும்புவோம், கர்த்தருக்காக எழும்புவோம், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை நாம் செய்வோம். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கரம் தேவனாகிய கர்த்தருக்காக உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். Let's be connected with the Lord. ஆண்டவர் எப்படி ஜெபித்து இந்த காரியங்களை, இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டாரோ, நாமும் ஜெபித்து ஜெபத்தில் அதிக நேரத்தை செலவிட்டு அவருடைய கரங்களில் இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு, இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். ஆண்டவருக்காக எழும்பின பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் வாழ்ந்த உலகம் இது. அவருக்காக மார்ட்டின் லூதர் எழும்பினாரு, பில்லி கிரஹாம் எழும்பினாரு. நம்முடைய இந்திய தேசத்துல பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எழும்பினார்களே இயேசுவின் நாமத்தினால. ஓரல் ராபர்ட்ஸ் எழும்பினாரு, ஸ்மித் விகில்ஸ்வர்த் எழும்பினாரு. அப்பா, அப்பேற்பட்ட ஊழியக்காரர்களுக்கு நீர் கொடுத்த உன்னத அபிஷேகத்தை இன்றைக்கு இந்த கால வேளையில எங்களுக்கும் நீர் அளிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் புறப்பட்டு செல்ல நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் அப்பா, இருக்கிறோம் அப்பா. உடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம் அப்பா. எங்களை நீங்க நடத்துங்கப்பா. உடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May the good God bless you and have a blessed day. Shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா
யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.